ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை ஓணம் பண்டிகை வர்றதுனால அதுக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்காக பூக்கள்லாம் அந்த முதல் நாள் ஈவினிங் பையனை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதிலேருந்து நம்ம வீடியோ தொடங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நாள் ஈவினிங் கலர் கோலம் மாவுலாம் எதென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை விட அப்புறம் எக்ஸ்ட்ராவேவும் பையன் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தான். அப்புறம் மல்லிகைப்பூ உதிரி கட்டி வச்சுக்கலாம், நம்மளுக்கு தலைக்கு வச்சுக்க சாமிக்கு பண்ணிக்கலாம். அன்றைக்கி பூ ரோஸ் வாங்கியிருந்தான். அப்புறம் அந்த மஞ்சள் கலர் செவ்வந்தி பூ அது வாங்கியிருந்தான். சரி, ஓகே, இது ரெண்டை வச்சுட்டு அப்படியே அப்புறம் செம்பருத்தி இலை இதுங்கெல்லாம் இருக்கிறதுனால மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தோம். அப்புறம் மறுநாள் காலையில் கொஞ்சம் கிச்சனில் வேலை இருந்ததுனால டீ போடலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பாடுமே தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் பொண்ணு வெளியில் வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களாவே உட்காந்து வரைஞ்சிருந்தாங்க. நான் தான் கொண்டு போயிட்டு அப்புறம் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன். நல்லா தான் அழகாக எப்படியா இருந்தாலும் ட்ராயிங் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால் சரி வீடியோவும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்திருந்தேன். கடைசி ஃபைனலாக வரைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டாவது முன்னாடிலாம் நான் நினச்சிட்டே இருப்பேன், எப்போயுமே ஓணம் பண்டிகை வர்றப்போ இந்த மாதிரி பூக்கள் நிறையா டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் கடைசி அதுக்கு ரிஸ்க் எடுத்து எதுவுமே பண்ணுறதே இல்லை. வீட்டில் இருக்கிற பூக்கள் அந்த இலைகள் மட்டும் வச்சுட்டு சிம்பிளாக பண்ணிக்குவேன். அப்புறம் இந்த தடவை தான் சரி பசங்களுக்கும் லீவ் இருந்துச்சா அன்னைக்கு, சரி நல்லா பொறுமையாக எல்லோரும் உட்காந்துட்டு செஞ்சு அழகாக வீடியோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தேன். அதனால தான் முதல் நாள் ஈவினிங்கே எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் காலையில் தோசை சட்னி இதெல்லாம் அவங்களுக்கு டக்கு டக்குன்னு சாப்பிடுவாங்கள்ல பசங்க, வீட்டுக்காரர் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நாங்களுமே தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு கோலம் மாவு எடுத்துகிட்டு நானுமே போட்டுட்ருந்தேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு இன்றைக்கி என்ன டிசைனில் கோலம் போட்டோம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ரெண்டாவது எல்லா ஃபெஸ்டிவலுமே விடவே கூடாதுங்க. நம்மளுக்கு நல்ல ஜாலியாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. ரெண்டாவது இந்த மாதிரிலாம் கோலம் பூவில் வச்சு போடுறப்ப வீடுமே பார்க்குறதுக்கு நல்லா மங்களகரமாக சூப்பராக ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் ஏன் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நம்ம மிஸ் பண்ணணும்? கேரளா சைடு மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு விடாமல் நம்மளும் சேர்ந்தே ஜாலியாக கொண்டாடலாம் அப்படின்னு தான் வட்ட எப்போயுமே அந்த மாதிரி சிம்பிளாக நானாகவே பண்ணிக்குவேன். இப்போ வீடியோ கொடுக்குறதுனால எல்லாத்துக்குமே அழகாக பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணியிருந்தோம். இந்த ஃபேஸ் கலராக சூப்பராக நல்லா கலர்லாம் கொடுத்து அப்புறம் அவுட்லைனும் பொண்ணை கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லா அழகாக. அப்புறம் நான் தலையில் ஒரே ஒரு பூ மட்டும் வச்சு விட்டுருந்தேன், செவ்வந்தி பூ. நிறையா ஷார்ட்ஸுமே கொடுத்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் பூவில் கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் நடுவில் விளக்கு பொருத்தி வச்சுட்டு வீடியோ எடுத்திருந்தோம். அப்புறம் கோலம் போடுறத பார்த்துட்டே நாங்கள் சின்ன வயசில் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நாங்கள் கோலம் குட்டியாகவும் போட்டிருந்ததுனால அதுக்கப்புறம் பூ மீதமும் இருக்குது. அப்புறம் இன்னொரு நாள் மீதம் இருக்கிற பூவையுமே போட்டுடலாம் அப்படின்னு வச்சுருக்கிறேன். அதுவுமே போடுறப்ப நான் வீடியோ உங்களுக்கு எடுக்கிறேன். அப்புறம் அந்த கலர் அவங்க அவுட்லைன் கொடுத்துட்ருக்கப்புறம் நான் சரி இதை பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணியிருந்தேன். செவ்வந்தி பூ ஒரு கவரில் இருந்தது ஃபுல்லாகவே பிச்சு வச்சுருந்தேன். ரோஸ் 2 கவரில் இருந்தது பிச்சுட்டேன்னா அதனால் ரோஸ் நிறையாவே தான் இருந்துச்சு. சரி, ஓகே, மறுநாள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் கவரில் முடிச்சு போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். இது செவ்வந்தி பூ குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ரோஸ் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோன்னா தான் நல்லாயிருக்கும் போல். சிசர் வச்சுட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டால் நம்ம அப்படியே பெரிய பெரிய இலையாக வைக்கிறப்ப அந்தளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அந்த டிசைன் வர மாட்டேங்குது. நம்ம குட்டியாக கட் பண்ணுறப்ப
பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு அது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது. பொடிசாக இருக்கிறதுனால கோலம் மாவு போடுறது மாதிரியே வந்துட்டு நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பீஸில் கோலம் போட்டுட்டு நம்ம பூ வச்சுட்டு எப்படி டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துக்கிட்டே போகலாம். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படியே வந்து கொஞ்சம் ஓரளவு ஃபாஸ்ட்டு வச்சு தான் கொடுத்துருக்கேன். அப்படியே வந்துட்டு ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் காலையில் வந்துட்டு வெயில் பயங்கரமாக போர்ட்டிகோ ஃபுல்லாகவே இருக்குமா, அதனால் கோலம் போடுறப்ப வீடியோ எடுத்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் கிளாராக அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு சீக்கிரமாகவே போடலான்னு சொல்லிட்டு போட்டதுனால கிழக்கு பார்த்த சைடுன்றதுனால வெயில் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வரைக்குமே வந்துட்டுருக்கும். அதனால தான் வெயிலும் இருந்ததுனால சரியாக வந்துட்டு உங்களுக்கு கோலம் போடுறதுமே வந்துட்டு லைட்டாக தான் தெரிஞ்சது மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக காமிக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வெயில் போக ஆரம்பிச்சிருச்சா அப்புறம் வந்துட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் இது மாதிரி போட்டுட்ருக்கப்பயே நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல போடவும் ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து எடுத்துருமா வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் எப்போயுமே கோலம் போடுறப்ப ஒரு ஒரு டிசைனை வந்துட்டு விட்டுட்டு போடுவேன். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு போட்டுட்டேன். அந்த இடத்துல வந்துட்டு ரோஸ் டெக்கரேஷன் வரும், அதனால் நான் வந்து அதுவும் சேர்ந்து தான் எல்லோ கலர் வரும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த பூ வந்து கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் கரெக்டாக பார்த்துட்டு எடுத்துட்டோம். ஃபைனலாக அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் வந்து முழுசாகவே தான் வச்சிட்ருந்தேன் நான். அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அப்புறம் மறுபடியும் வந்துட்டு கையிலேயே வந்து குட்டி குட்டியாக பிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணோம். ஃபுல்லாக வைக்கிறத விட அந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக போடவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம வந்துட்டு எப்போயுமே தீபாவளி, பொங்கல் இந்த பண்டிகைகள் மட்டுமே வந்துட்டு கொண்டாடிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காம எல்லா ஃபெஸ்டிவலுமே வந்துட்டு நம்ம ஜாலியாக சந்தோஷமாக வந்துட்டு கொண்டாடிக்கலாம். இந்த உலகத்தில் வந்துட்டு நம்ம இருக்க போகிறது எவ்வளோ நாளோ இருக்கிற வரைக்கும் எல்லாமே வந்துட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, ரம்ஜானாக இருந்தாலும் சரி, எல்லா பண்டிகைகளுமே வந்துட்டு நாங்களும் சேர்ந்து கொண்டாடவே ஆரம்பிச்சிருவோம். இப்போ வந்துட்டு கிறிஸ்மஸ் வர்றப்போ வந்துட்டு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு எப்பயும் போல் அவங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இதுங்க வீட்டில் செய்கிறது எல்லாமே வந்துட்டு தருவாங்க. அப்புறம் நாங்களுமே வந்துட்டு தீபாவளி, பொங்கல் அந்த டைமில் வந்துட்டு கொடுப்போம் அவங்களுக்கும். மித்தபடி வந்துட்டு ரம்ஜான்லாம் வர்றப்போ வந்துட்டு நான் க்ளோஸாக அந்தளவுக்குலாம் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லாததுனால வீட்டில் நாங்களே வந்துட்டு பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு கொண்டாடுவோம். பையன் மட்டும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இது கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு வருவோம். மித்தபடி எந்த இதுவுமே வந்துட்டு பசங்க வந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம வீட்டில் இந்த மாதிரி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வந்துட்டு யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா ஃபங்க்ஷனுமே வந்துட்டு நம்மளும் முடிஞ்ச அளவு வந்துட்டு கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவேன். வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இடையில வந்துட்டு கோலம் மாவு வந்து கொடுத்துக்கிட்டோம். ஆரஞ்சு கலர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். ஃபைனலாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. எப்படியும் 1 ஹவருக்கு மேலே வந்துட்டு போட்டுட்ருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறப்ப வந்துட்டு உங்களுக்கு சுருக்கிட்டு 10 நிமிஷம் பக்கம் வந்துட்டு கொடுத்துருக்கேன். எப்போயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஜாலியாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம்னால் நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்துட்டு வேலை செய்கிறப்ப நல்லாயிருக்கும். ஜாலியாக அது ஒரு என்டர்டைன்மெண்ட். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து செய்கிறப்ப நம்ம மனசுக்கும் அமைதி இருக்கும். அதனால் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் வந்தால் நல்லா ஜாலியாக கொண்டாடிட்டு சந்தோஷமாக இருங்க, எங்களை மாதிரியே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டில் இருந்த செம்பருத்தி பூ இலை இருந்துச்சுல்ல, அதை நிறையா பறிச்சுட்டு வந்திருந்தேன். பறிச்சுட்டு வந்துட்டு அதை வந்து பறக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் நனைச்சிட்டு சுற்றிலையுமே வந்துட்டு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த இலை எண்டில் வந்துட்டு ஒரு செவ்வந்தி பூவுமே வந்து வச்சு விட்டுருந்தோம். பார்க்குறதுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கிறப்ப நாங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் அம்மா வந்துட்டு வீட்டில் இருந்து எல்லாமே எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் செஞ்சு கொடுக்குறதுக்குலாம் அவங்களுக்கு டைம் இருக்காது. கரெக்டாக வந்துட்டு அந்த டைமில் தான் விவசாய வேலை இல்லைன்னா வந்துட்டு வெளி வேலைகள் ஏதாவது அவங்களுக்கு இருக்குமா, அங்கே வந்துட்டு போயிடுவாங்க.
நாங்களுமே வந்துட்டு ஜாலியாக சுற்றி தர்றதுனால ஆனால் அடுத்தவங்க வீட்டில் வேறு எங்கேயாவது செய்கிறப்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன், நான் அம்மாவும் வீட்டில் இல்லை, இந்த மாதிரிலாம் செய்யாமல் நம்மளுக்கும் வந்து ஆசையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு வேலைக்கு போகாமல் ஃப்ரீயாக வீட்டில் இருக்கிறப்ப நாட்களில் வந்துட்டு எங்களுக்கு தேவையானது ஸ்நாக்ஸ் எல்லாமே செஞ்சு தருவாங்க. எனக்கு ஞாபகத்தில் இருந்த வரைக்கும் பால் கொழுக்கட்டை செய்வாங்க, அப்புறம் வந்துட்டு கொழுக்கட்டை, அப்புறம் இந்த பொங்கல் நாங்கள் கேட்டோம்னாலுமே செஞ்சு தருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு பிடிச்ச ஐட்டங்கள் நிறையா வந்துட்டு செஞ்சு தருவாங்க. அது வந்துட்டு அப்பப்போ செய்கிறது வந்து நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்துட்டு மற்ற வீட்டுங்களில் அந்த பசங்கள்லாம் வந்துட்டு கொண்டாடுறப்ப நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த டைமில் ஃபீல் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். மத்தபடி ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்காது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலங்கள் வந்து ஓடிடுச்சு. இப்போ வந்துட்டு என்னோடய பசங்க எதுக்குமே வந்துட்டு ஃபீல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாகவே அதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் அதை தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ண அளவு பசங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறது நல்லது தானே. அதனால் வந்துட்டு கிடைக்கிற டயத்தை அப்பப்போ நம்ம வந்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் எல்லாருமே வந்துட்டு அதே மாதிரி இப்போதைக்கு இருக்கிற டைம் எப்போயுமே வந்துட்டு கிடைக்காது, திரும்ப வராது. அதனால் இருக்கிற டயத்தை வந்து சந்தோஷமாக ஜாலியாக வந்து கொண்டாடிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதானா, உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம கோலம் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாம். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சூப்பராக வந்துட்டு நடுவில் வந்து விளக்கு வச்சு ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த கோலம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.